வழக்கமா கமலஹாசன் யாருக்குமே புரியாத மாதிரி தான் பேசுவாப்ல. இந்த தடவை கமலஹாசன் வலிக்காத மாதிரி பேசியிருக்காரு. யாருக்கு வலிக்காத மாதிரி? திமுகவுக்கு வலிக்காத மாதிரி பேசியிருக்காப்ல. விளாத்திக்குளத்துல டாய்லெட் போன மாணவி இறந்து போயிட்டாங்க. தமிழ்நாடே கொந்தளிக்குது. இப்போ நம்ம ஏதாவது பேசலைன்னா, கண்டனம் தெரிவிக்கலைன்னா, டார்ச் லைட் எதுக்கு எடுத்துட்டு வந்த, எதுக்கு வழக்கு பிடிச்ச, திமுகவுக்கு வழக்கு பிடிக்கிறியா அப்படிலாம் கமலை கேட்டுருவாங்கன்னு கண்டனம் தெரிவிக்கிறாராம். எப்படி கண்டனம் ஒட்டியிருக்காரு? ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சிறுமிக்கு பாதுகாப்பு இல்லைன்னா நம்ம சமூகம் கேடுகட்ட சமூகம், நம்ம மானகட்ட சமூகம்னு நம்மளை திட்டுறியான் கமலஹாசன். நான் யாரை திட்டனா? ஆட்சியாளரை திட்டனா? ஆட்சி கீழே அவ்வளவு நடக்குதுன்னு சொல்லி ஆட்சியாளர் தான் திட்டனா. ஆனா திட்டுனா திமுக சீட்டு தர மாட்டாங்க, ஏற்கனவே கொடுத்த சீட்டையும் புடிங்கிடுவாங்கன்னு பயந்துக்கிட்டு நம்ம சமுதாயத்தை, நம்ம தமிழக மக்களை குற்றம் சொல்றாப்புல கமலஹாசன். வழக்கமா புரியாத மாதிரி பேசுறவரு இந்த தடவை புரியுற மாதிரி தெளிவா சொல்றேன், நம்மளை குற்றம் சாட்டுறியான். கண்டனம் தெரிவிக்கிறேன்னு கூட திமுக சொல்லாம நம்மளத்தான் இங்க இது பண்றாப்புல. டாய்லெட் வீட்டுல டாய்லெட் இல்ல, அதனால தான் அந்த பிள்ளை வெளியே போயிருக்கு. அதை சொல்ல துப்பு இல்ல கமலஹாசனுக்கு. நம்ம சமுதாயத்தையும் சமூகத்தையும் தமிழர்களையும் குற்றம் சொல்ல வந்துட்டேன் கமலஹாசன். திமுக அடிமை தமிழை